வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு எஸ் பஸ் நியூஸ். ரைட்டுங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் இருக்கு. கார்த்தி ப்ரோக்கு ட்ராவல் பண்ணார்ல, எங்க டிராவல் பண்ணாரு? அவர் டிராவல் பண்ணாத இடமே கிடையாதுடா. அவர் ஒரு குரந்தர்ல. குரந்தர் என்னது இது? சரி, புது டாபிக் இது. எங்க டிராவல் பண்ணாரு? எங்க அவர் வீட்ல இருந்து நங்கநல்லூருக்கு டிராவல் பண்ணாதான் எனக்கு தெரியும். கசகஸ்தான், டர்க்மிஸ்தான், எல்லா ஸ்தான் பக்கமா போய். ஆமா, ஓ, இஸ்தான்புல் வரைக்கும் போயிட்டு வந்துட்டாருங்க. இப்ப புரியுது நீங்க ஏன் அவரை வேலைக்கு வச்சிருக்கீங்க அப்படின்னு. புரிஞ்சா சரி. புரியுது. ஆமா, துரந்தர்ல மாதவன் எப்படி ரன்வீரை வச்சிருப்பாரு, அதே மாதிரிதான் நம்ம ஆளு. அதனாலதான் நாங்க குரந்தரா இருக்கோம். ஆமா, போவாரு கார்த்திக் ப்ரோ, போவாரு, லொகேஷனை ஸ்பாட் பண்ணுவாரு, இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், தலை போயிட்டு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வந்துக்கினே இருப்பாரு. சரி, அதெல்லாம் ஒரு ரொம்ப நாளா ஒரு விஷயம் நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பார்த்து? எப்படின்னா, நானே ஐஸ்கிரீம் கடை வச்சிருப்பேன். வர எல்லாருக்கிட்டையும் அட்வைஸ் பண்ணுவேன், ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடாதீங்க, ஹெல்த்துக்கு நல்லது இல்லையா. அண்ணா எனக்கு ஒரு 1/2 கிலோ, ஏப்பா 1 கிலோல ஆஃபர் இருக்கு, வேணுமா? புரியலடா. இங்க பேரு டீம் குக் வந்து தப்பு இல்ல. நம்ம இப்ப யூடியூப் வீடியோல மட்டும் என்ன பண்றோம், வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கும். To stop doom scrolling, people need to spend more time in nature. டேய், அது கரெக்ட் தான், அவர் சொல்றது கரெக்ட். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, டூம் ஸ்க்ரால் பண்றதுக்கான எல்லா பிளாட்ஃபார்மையும் எஸ்டிகேல இருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி, டெவலப்பர்ல இருந்து எல்லார் கையிலையும் கொடுத்து, ஈஸியா கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாத்தையும் பண்ண வச்சு, இதுல என்னன்னா, நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், நெட்ஃபிளிக்ஸ் மாதிரியான ஆளுங்களுக்கு உங்களுக்கு விஷன் என்ன, உங்களோட எய்ம் என்ன, நீங்க அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கீங்க. எங்களுக்கு ஒரே ஒரு ஆம்பிஷன் தான். என்னது? என்னோட ஆப் ஆல்ரெடி ஒருத்தன் யூஸ் பண்றான் அப்படின்னா, அவன் வந்து டெய்லி 9 hours தூங்குறானா, இனிமே 8 hours தூங்கணும். அந்த 9 hours கிடையாது, கேள்ற சும்மா 2 hours தூங்கணும், மிச்சபடி எல்லாம் என்னோட ஆப்ல தான் இருக்கணும். சரியா? இந்த மாதிரி அது வந்து அவனோட பிசினஸ் ஐடியாவுக்கு அவன் வந்து ஸ்ட்ராங்கா ப்ரொஜெக்ட் பண்றதுக்காக சொல்றான்னு வை. இப்போ இன்வெஸ்டர் என்ன நினைப்பான், பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருக்கான்டா, பொழக்க போறான்டா அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அது தப்பு இல்லை. பட் ஃபேக்ட் என்னன்னா, இங்க இவரும் வந்து என்னன்னா, ஒரு பக்கம் ஃபோன் விற்கிறாரு, சர்வீசஸ், இவங்க ஆப்பிள் சர்வீசஸ் எல்லாமே நீ பார்த்துருப்பேன். ஆப்பிள் மியூசிக் இருக்கு, ஆப்பிள் ஆர்கேட் இருக்கு, ஆப்பிள் டிவி சர்வீசஸ் இருக்கு, ஆப் சர்வீஸ் இருக்கு, ஐக்ளவுட் சர்வீஸ், ஏகப்பட்ட சர்வீஸ் இருக்கு. இது எல்லாமே ஒர்க் அவுட் ஆகணும் டே பை டே அப்படின்னா, பிக்சல் ஃபோன் வாங்கிட்டு நான் ஐக்ளவுட் யூஸ் பண்ணுவேன்னா என்ன? இப்போ ஐஃபோன் வாங்கணும், சரி ஆப்பிள் வாட்ச் வாங்கினா ஆப்பிள் வாட்ச் ஆக்டிவேட் பண்ண ஐஃபோன் வேணும். ஏன் ஐபேட் இருக்கு, ஐபேட்ல கேமரா இருக்கு, அதை வச்சு ஆக்டிவேட் பண்ணலாம்ல. பட் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் ஈகோ சிஸ்டம் மட்டும் இல்லாம, அதுலயே ஒரு சில செயின்லாம் நீங்களே போட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஈகோ சிஸ்டம்ல கொண்டு வரீங்க அப்படின்னா, இதுல என்னன்னா டூம் ஸ்க்ராலிங் பத்தி பேசுறீங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. பட் இது நல்ல விஷயம் தான். ஆனா பத்தியா அமாசை கால் படுது அப்படி இருக்கு. கரெக்ட். யார் பேசுற பத்தியா அது அப்படி இருக்கு. ஸ்டீவ் ஜாப்ஸுமே அதான சொல்லியிருப்பாரு, ஐபேட்லாம் நான் என் பசங்களுக்கு கொடுக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு. மெட்டாலையும் அப்படிதான் சொல்றான். இல்லடா, இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, என்ன பர்பஸ்க்காக இப்ப அதை யூஸ் பண்ண போறோங்கிறதுல கிளாரிட்டி இருக்கக்கூடிய ஒரு சில பசங்க, அவங்க வந்து எந்த விதத்திலையும் ஹாண்ட் ஆகலை, அவங்கள யாரும் ஹண்ட் டவுன் பண்ண முடியல. இந்த ப்ராப்ளம் என்னன்னா, எதுக்கு யூஸ் பண்றோன்னே தெரியாம ஒரு சிலர் அதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது தேவையில்லாத பல ஆணிகளை அதுல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா புரியுது அது எதனால அப்படின்னா, அவங்களுக்கு தான் விஷனே இல்லையே, இல்லாட்டி அவங்களுக்கு பர்பஸே இல்லையே. நீ வந்து உனக்கு வந்து பர்ச்சேசிங் பவர் இருக்கு, என்ன பண்றன்னா, இருக்கலே காஸ்ட்லியான டேப்லெட், காஸ்ட்லியான போன்லாம் வாங்கி உன் பசங்களுக்கு கொடுக்குற. இப்ப அவன் வந்து உன்ட்ட கேட்கறான், அப்ப எனக்கு டேப் வேணும்பா. எதுக்குப்பா? டேப்ல வந்து ஒரு ஏஐ மாடியூல் ஒன்று போட்டா அந்த எம் சீரிஸ் ப்ராசரை வச்சு பயங்கரமா ரன் பண்ணலாமா ப்ரோ, லோக்கல்லேயே அந்த ஏஐ ரன் பண்ணலான்னு கேள்விப்பட்டேன், அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன்னு ஒரு டிமாண்டோட ஒருத்தன் வரான். அப்படின்னும் போது அது வேற. என்கிட்ட காசு இருக்கு, நான் ஐபேட் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கையில கொடுத்து விட்டோன்னு ஏன், பசங்களுக்கு வந்து அதுல டிமாண்டே இல்லை. அப்ப என்ன பண்ணுவாங்க, என்னனாலும் இதுல யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்பதான் வந்து டிவியேட் ஆகி எங்கேயோ போவான். இப்போ ஒரு பையன் வந்து ஆசாசியா லேப்டாப் வாங்குறான், இல்லாட்டி ஆசாசியா பிசி வாங்குறான் போது, அவன் வந்து அதாவது வீட்டுல தர்ணா பண்ணி வாங்குறான் போது, அவன் அதை வந்து எப்படி யூஸ் பண்றான் அப்படிங்கறதுல வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்சஸ் கொஞ்சம் அதிகம். அப்படிங்கிற தப்பா யூஸ் பண்ணவே மாட்டாங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? அதை நான் உறுதிப்படுத்தி சொல்லவே முடியாது. இந்த காலத்துல அதுக்கே பிளாட்ஃபார்மா வழிவகுக்குது. இப்போ அதனால தான் நான் இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, சாட்டர்டே சண்டே வந்து இப்போ நம்ம ஃபோன் பிரைமரியா நம்ம எதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஃபோன் பேசுறதுக்கு. ஆமா. இப்போ ஆனா அதுலயே எல்லாமே வந்துருச்சு. MP3 பிளேயர் தனியா இருந்தது, கால்குலேட்டர் தனியா இருந்தது, எல்லாமே ஒரே போன்ல வந்தது. ஆமாப்பா, ஆமா. போனோடயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாப்பா. நான் சாட்டர்டே சண்டே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நோக்கியா 130 அந்த ஷார்ட்ஸ் மியூசிக், அந்த ஷார்ட்ஸ் இப்போ பப்ளிஷ் ஆயிருக்கான்னு தெரியல, அநேகமா அது பெரிய வீடியோ. அப்படியா? பெரிய வீடியோ. அதுவும் வரும், அதை நீங்க பாருங்க. சாட்டர்டே சண்டே அதை நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இப்போ நான் சாட்டர்டே சண்டே இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, ஜிபே வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஜிபே கட் பண்ணிட்டு ஏடிஎம்ல போயிட்டு கேஷ் எடுத்துடுறேன், எடுத்து என் பர்ஸில் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபோனு 130 வச்சிடுறேன், புக்கு படிக்கிறதுக்கு ஒரு கிண்டில் வச்சிடுறேன். அவ்வளோதான், முடிஞ்சது. அந்த 2 நாள் வந்து நான் பாட்டு கேட்க மாட்டேன், யூடியூப் பார்க்க மாட்டேன், சோஷியல் மீடியா பக்கமே நான் போக மாட்டேன்.
ஒன்லி ஒன்று புக்கு படிப்பேன், அப்படின்னா வெளில எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோட சுற்றிக்கிட்டு இருப்பேன். பரவாயில்ல, உன்னால அதெல்லாம் முடியுது. அந்த 2 நாள் நல்லா இருக்கு சொல்ல போனால். உண்மைதான். ஆனால் திருப்பியும் மண்டே டு ஃப்ரைடே அப்படின்னு வரும்போது இந்த ஃபோனுக்கு வர வேண்டியதாக இருக்குது, ஏன்னா வேலை அப்படின்றதுனால. பரவாயில்லையே, பிக்சல் யூஸ் பண்ணுறியா? ஓகே, பிக்சல் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சரி. அடுத்து கேலக்ஸி S27 அல்ட்ராவோட ஸ்பெக் பார்த்தியா? எட்ஜ் 27 அல்ட்ராவா? என்னவா அவனுக்கு? எட்ஜ் 27 இல்லடா, S27 அல்ட்ரா. S27 அல்ட்ராவா? என்னவா எட்ஜ் 27 அல்ட்ரா எட்ஜ் வருதா இல்லையா இந்த வாட்டி? எட்ஜ்லாம் வராது, அதெல்லாம் ஊத்தி முட்டாங்களா? மை காட், அது அவ்வளவுதான். அப்பா வாங்குறவங்களுக்குலாம் அப்டேட்லாம் உண்டு, அவங்களுக்கும் 7 years அப்டேட் உண்டு. அவங்களதெல்லாம் யூனிக் பீஸ். The one on the only people in this globe using S25 Edge அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகே ஓகே. ஆமா ஆமா, S25 எட்ஜா? ஆமா, S26ல தான் எட்ஜ் வரவே இல்லையே. இது S27 அல்ட்ரா தம்பி. மை காட். எக்ஸ்பெக்டட் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னா 6.9 inch 2K 120 Hz M16 privacy display. சரி, இதே M16 தான் உனக்கு வந்து ஐபோன்லயும் இருக்க போகுது 18 Pro சீரிஸ்ல. அப்புறம் Snapdragon 8 Gen 6 Pro. அது ஏன் தெரியல, 8 Gen 6 Pro தான் இப்போதைக்கு லீக் நிறைய பார்க்குறேன். 8 Gen 6 வேற, Gen 6 Pro வேறையா? அப்போ ப்ரைம் கோர் மாறுமா தெரியல, என்னன்னு பார்க்கணும். அந்த காம்பினேஷன் மாறுமான்னு தெரியல, 10 கோர் இல்லாட்டி 8 கோர் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. அது ஒன்று இருக்கு. LPDDR6 அப்புறம் UFS 5.0. இதை பற்றி உண்மையாக சொன்னால் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் ஒரு சிலர் ரிசர்ச் இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களாம் 3-4 வருஷம் முன்னாடியே சொன்னாங்க, நாங்கள் ஆல்ரெடி வந்து LPDDR6ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதெல்லாம் நம்ம என்ன பப்ளிக்ல வந்து சொல்லிக்கிட்டா இருக்க முடியும் பேரோட? இவர் தான் சொன்னாருங்க. நீங்க லீக்கா போட்டிருந்தீங்கன்னா இத்தனை நேரத்துக்கு இங்க ஃபேமஸ் ஆகி கோடி கோடியா சம்பாதிச்சிருப்பீங்க. பரவாயில்ல, வேணாம், நான் இங்கே இருக்கேன். அப்புறம் யாருன்னு மிலிட்டரினா இதான் மிலிட்டரி. கார்த்தி ப்ரோ தான் இப்போ குருந்தர்ல இருக்காரு, அப்புறம் என்ன எனக்கு பிரச்சனை? ஆமா, அவர் பார்த்து பாரு, அவர் LPDDR8ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு கார்த்தி ப்ரோ. மனுஷாங்க எங்கேயாவது நிவாரண 90 வாங்கி வாயில ஊத்திட்டு அப்படின்னு சுத்திட்டு இருப்பாரு. எவனா தூக்கிட்டு போயிடுவான், எவனா இப்போ பங்களாதேஷோ பாகிஸ்தானோ தூக்கிட்டு போயிடுவாங்க. என்னன்னு கேட்டா, நீங்க தான் டேட்டால பெரிய ஆளாமே, சயின்டிஸ்டாமே, LPDDR8ல ஒர்க் பண்றீங்களாமே, ப்ரோட்டோவை கொடு. கம்பெனி எனக்கே இங்க விக்ஸ் வாங்கணும்னு வெளில போக முடியாம உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்க ஆளு. சரி ஓகே, அடுத்து வந்து 200 MB HP6 லோஃபி கோட இருக்குமாண்டா. ஓகே, ஆனா 1/1.3 inch அதே தான் இருக்கு, அதே தான். ஏன்னா மீனிங்ஃபுல்லா ஒரு அப்டேட்டும் இல்ல. மீனிங்ஃபுல்லா இல்லன்னு டக்குன்னு சொல்லிட முடியாதுடா. ஏன்னு பார்த்தனா, நம்ம இப்போ அந்த 200 MB பாக்குறோம் அப்படின்னு நினைச்சு ஒரு பக்கம் வருத்தப்பட்டாலும், அதே 200 MBல இன்கேஸ் உனக்கு வந்து பெட்டரான ஆப்டிக்ஸ் இருக்கு, இப்போ லோஃபிக் இருக்கு அப்படின்னும் போது அது அட்வான்டேஜ் தான். அதை தவிர வந்து 50 MP அல்ட்ரா வைட், 50 MP 5x டெலிஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பின்னாடி 3 கேமரா தான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாள் 4 இருக்கும், 3 தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ என்னது 250-50. ஓகே, ஸோ ஃப்ரண்ட் கேமரா ஒரு 12 மெகாபிக்சல் இருக்குங்கிறாங்க. அப்புறம் வந்து கேமரா மாடியூல் பார்க்க பிக்சல் மாதிரி ஆயிடுச்சு. பிக்சல் மாதிரி இல்ல, பொலேரோவோட நியூ ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி இருக்கு. சரி ஓகே, அடுத்து 5200 இருந்து 5800 mAh வரைக்கும் பேட்டரி மாறலாம். 60 வாட் சார்ஜிங் ஆல்ரெடி இப்போ அவைலபிள் தெரியும்ல. அப்படியா? ஆமா, S26 அல்ட்ரால 60 வாட் தான். அப்புறம் S Pen இருக்க போது, IP68 இருக்க போது, அலுமினியம் ஃப்ரேம் இருக்க போகுது. ஸோ இது வந்து நீங்க February 2027 எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்பெக்கை பத்தி ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதே சமயம் iPhone 18 Pro பத்தியும் எல்லாரும் டிராஸ்டிக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுலயும் கேமரால ஒரு சில அப்கிரேட்ஸ் இருக்க போகுது. அந்த அப்கிரேட் வந்து ரொம்பவே மீனிங்ஃபுல்லாகவும் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, ஆல்ரெடி இருக்கிற 17 Pro சீரிஸே நல்லா தான் இருக்கு. இப்போ கூட பாத்தீங்கன்னா 17 Pro Maxல 4Xல எடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த வீடியோ எப்படி இருக்கு? 4Xல இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு தெரியுமா? கரெக்ட் தான். இங்க பாருங்க, கிட்டத்தட்ட இதே மாதிரி தானே இருக்கு அதோட கேமரா மாடியூல். அது ஆட்டோ நியூஸ்ல ரொம்ப ஃபயரா இருக்கிறான் அப்படிங்கறத ப்ரூவ் பண்றாங்க. கரெக்ட் தானே? அதே மாதிரி தானே இருக்கு. ஓகே, நாட் பேட். எஸ், கேன் பி சரி, ஓரளவுக்கு. அடுத்து உனக்காக ஒரு சூப்பரான நியூஸ். ஸ்வீடன்ல புது ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க, விமனோட எக் இருக்கு இல்லையா, அது வந்து எந்த ஸ்பெர்ம் வேணும் அப்படிங்கறது அதுதான் சூஸ் பண்ணுதான். முன்னால என்ன சொல்லிருப்போம், இத்தனை வருஷமா நம்ம என்ன படிச்சிட்டு இருக்கோம், ஃபர்ஸ்ட் போறதுதான் ஃபெர்டிலைஸ் ஆகும். அப்படிலாம் கிடையாதான். ஃபர்ஸ்ட் வந்தா காது மேல ஒண்ணு படிச்சு பேத்துற அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு வேறதுக்கு கூட போதான். ஓஹோ, அதனாலதான் பெண்கள் நிஜமாலே இப்பவும் இப்படிதான் இருக்காங்க. எனக்கு எது பிடிக்குமோ அவனை தானே நான் கட்டி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி வந்து அதனாலதான் ஸ்பெர்ம் அப்படிதான் பண்ணுது அந்த வரைக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுது. எனக்கு 5ஆவது படம் தான் ஞாபகம் வருது. டெய்லி உட்காந்து எக்ஸாம் படிச்சுட்டு கடைசியில அஜ்மல் வந்து கிளியர் பண்ணாம கல்பிரிட் ஆயிடுவான். குறுக்கால பாக்கு போட்டு வாயெல்லாம் துப்பின்னு திடீர்னு பார்த்தா உள்ள போய் போலீஸ் ஆகி ஹீரோ ஆயிடுவார்ல அஜ்மல் வந்து வில்லன் கேங்குள்ள போயிடுவாப்ல 5ஆவதுல. நரேன் தான் ஹீரோ ஆயிடுவார்ல. அது நரேன் தான் ஹீரோ ஆக்சுவலா கேரக்டர். பட் ஃபர்ஸ்ட்ல இருந்து ரவுடியா இருப்பாரு, தண்ணி அடிச்சிட்டு இருப்பாரு, பாக்கு போட்டுட்டு இருப்பாரு, ஆனா போலீஸ் ஆயிடுவார்ல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு.
ஃபர்ஸ்ட் ஒருத்தன் முந்தி அடிச்சுக்கிட்டு WBC எல்லாம் தாண்டி உள்ள எக் வரைக்கும் போனா காது மேல சப்புன்னு அடி ஓடிப்போ வேற ஒண்ணு போகுது அப்படின்னா இல்லே அந்த எக்குக்கு என்ன அழுத்தம்ல அப்படிதான் இருக்கு. சரி ஓகே இதெல்லாம் நடக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அடுத்து என்ன? ஆட்டோ நியூஸ் அப்படின்னு நம்ம வரும்போது ஏப்ரல்ல வந்து எலக்ட்ரிக்கோட 2 வீலர் சேல்ஸ் இருக்குல்ல அது வந்து 60% இயர் ஆன் இயர் growth வந்திருக்கு. போன ஏப்ரலை விட இந்த ஏப்ரல்ல 60% growth வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 1.48 lakh யூனிட்ஸ் 2 வீலர் மட்டும் வித்திருக்கு ஒரு மாசத்துல, ஒரு ஏப்ரல்ல மட்டும். அதுவும் ஈவி. ஆமா அதை அழுத்துங்க தம்பி. நீங்க இதே வந்து பெட்ரோல் இன்ஜின் போனீங்கன்னா அது எங்கேயோ போகுமே. ஆமா பெட்ரோல் இன்ஜின்னா வேற இடத்துல வேற லெவலா போகும். இப்போ எலக்ட்ரிக் ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஃபியூவல் தட்டுப்பாடு அதெல்லாம் வந்து மாதிரி ஒரு நியூஸ் நிறைய பிரச்சனை போகுது இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா அது இந்த லாஜிஸ்டிக் இஷ்யூஸ். அதான் நேத்தி வந்து நம்ம பிரதமர் மோடி இருக்காருல்ல அவர் வந்து ஒரு 4-5 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா பெட்ரோல் டீசலை வந்து பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து எல்லா ஐடி கம்பெனிஸ்க்கும் சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஃபாரின் ட்ரிப்பு, சும்மா டெஸ்டினேஷன் வெட்டிங்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லா கம்பெனிக்கும் சஜஸ்ட் பண்ணது தப்பு இல்ல. ரிமோட்டாவே ஒர்க் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்றவங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஆனா பிசிக்கல் பிரசன்ஸ் தேவையான மாதிரியான டிபார்ட்மெண்ட்ல எல்லாம் வந்து பிசிக்கல் பிரசன்ஸ் தேவைதான். கரெக்ட் தான். அதே சமயம் இந்த அளவுக்கு லிமிட் பண்ணும்போது என்ன ஆயிடுதுன்னா 75% இருந்து அட்லீஸ்ட் 60% ஆஃப் த பீப்புள் வந்து ஐடில ஒர்க் பண்றவங்க ரிமோட்டே போதுமானா அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 40% பீப்புள் அதிகமா வைப்போம். 40% பீப்புள் தான் அப்போ டிராவல் பண்ண போறாங்க. இந்த 40% பீப்புள் அப்ப என்ன பண்ண முடியும் அப்படின்னா எய்தர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரே கார்ல போலாம். அதுதான் அப்படி இல்லைன்னா அடுத்த பாயிண்ட். அதுதான் அடுத்த பாயிண்ட். அப்படி இல்லைன்னா பாரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணலாம். நீ கேட்கலாம் சென்னையில பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நல்லா இருக்கான்னு கேட்டேன்னா நிஜமாவே நல்லா தான் இருக்கு. ஆனா அதுலயும் முக்கியமா வந்து பார்த்தேன்னு வையா இப்போ சப்போஸ் நான் இங்க வந்து கிண்டிக்கு மெட்ரோல போகணும் அப்படின்னு வைப்போம். குரோம்பேட்ல எதிரா மெட்ரோ. ஆக்சுவலா மெட்ரோல போகணும்னு கூட அவசியம் இல்லை. இங்க இருந்து கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்க இருந்து ஆஃபீஸ்க்கு இப்போ ஒலிம்பியாக்கு போறேன்னா 2 கிலோமீட்டர் தான். ஜாலியா நடந்து போயிட்டு நான் வேலையை முடிச்சு போயிட்டே இருக்கலாம். ஸோ அது ஒரு வகையில பார்த்தா எனக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வெளியே கிளம்புனா இங்க இருந்து ட்ரெயின் 5 ரூபாய் கரெக்டா. அங்க இருந்து 2 கிலோமீட்டர் வாக்கிங் போனதாவும் ஆச்சு. ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன் தேவையில்ல. திரும்ப அங்க போயிட்டு ஆபீஸ்ல வந்து ஒர்க் எல்லாம் முடிச்சு திரும்ப சாயங்காலம் ஒரு வாக்கிங் நேரம் திரும்ப 5 ரூபாய் 10 ரூபாய் ஒரு நாளைக்கு டிராவல் எக்ஸ்பென்ஸ் பிளஸ் வாக்கிங் பண்ண மாதிரி. ஒரு நாளைக்கு 3 சமோசா, ஒரு பேல்பூரி, ஒரு பானிபூரி, 2 லெமன் சோடா இதெல்லாம் சாப்பிட்டு எங்களால இவ்வளவு தூரம் நடக்க முடியாதுங்க. சரி அந்த மாதிரிலாம் யாரும் இல்ல இருந்தாங்கன்னா சரி விடு. இப்ப எனக்கு என்னன்னா அப்போ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து சென்னையில அவைலபிள். நான் டக்குன்னு வந்து எங்க குடுவாஞ்சேரியில எப்படி இருக்காங்க, எங்க செங்கல்பட்டுல எப்படி இருக்காங்க, விழுப்புரத்துல இந்த மாதிரி டிராவல் பண்ணலாமாங்கன்னா கேட்க முடியாது. ஆனா அப்போ இது குளோபல் ரூல் மாதிரி வச்சோம்னா அப்போ ஒரு 60% ஆஃப் த பீப்புள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்குள்ள போறாங்க, 40% ஆஃப் த பீப்புள் வந்து ஆஃபீஸ் போறாங்கன்னு வச்சோம்னா அந்த 40% ஆஃப் த பீப்புள் தான் ரோடுக்கு வராங்க அப்படின்னும் போது டிராஃபிக் கம்மியாகும், பொல்யூஷன் கம்மியாகும், வெஹிக்கிள் யூசேஜ் கம்மியாகும், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்றதுக்கு ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஏன்னு பார்த்தோன்னா அதான் கன்ஜெஷன் இல்லையே. நிறைய பேர் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வெறுக்க காரணம் என்னன்னா 10 மணிக்கு இறந்து தம்பி பஸ் கரெக்டுப்பா மணி இப்போ லஞ்ச் பிரேக்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆரம்பிச்சிருச்சு, ஹாட்ஸ்பாட் இருந்தா சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அப்படிதான் இருக்கு, அப்படி போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், கார் பூலிங், அதான் ஒரே ஒரு கார்ல இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ் போறவங்க பார்த்தா ஒருத்தருக்கு ஒரு கார் அப்படின்னு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஒரு கார்ல 4 பேர் ஒரே ரூட்ல போறதா இருந்தா அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபாரின் ட்ரிப்ஸ் இப்போதைக்கு பெருசா நீங்க போகாதீங்க. அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் வெட்டிங், அதாவது உங்களை மாதிரி சிவாவை மாதிரி பணக்காரங்க வந்து தன் இடத்துல வெட்டிங் பண்ணாம வெளிநாட்டுல போயிட்டு ஒரு வெட்டிங் வந்து கிராண்டா பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கட் பண்ண சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் கோல்டு, இந்த ஒரு வருஷம் வந்து கோல்டு பெருசா டவுட் இருக்குடா. நீ சொல்றது கரெக்ட். பணக்காரன் ஒருத்தன் வந்து டெஸ்டினேஷன் வெட்டிங் பண்றான் அப்படின்னும் போது அது வேற. பணக்காரன் ஒருத்தன் பண்றான்றதுக்காக லோன் போட்டு மிடில் கிளாஸ்ல இருந்து ஒருத்தன் அதே பண்ணணும்னு நினைக்கிறான் பத்தியா, அதை பத்தி பேச சொல்லு, அதை பத்தி பேச சொல்லு. நான் என்ன சொல்றேன், பணக்காரன் வந்து அவன் வீல் ஆஃப் எக்கானமி சொல்லியிருக்கான். நான் என்ன சொல்லுவேன்னா அவர்கிட்ட தான் சொல்லுவேன், வீல் ஆஃப் எக்கானமின்னும் போது ஒரு பக்கம் எக்ஸ்பெண்டிச்சர் தான் நடந்துகிட்டே இருக்கணும், இன்னொரு பக்கம் வந்து அப்பதான் உனக்கு சேல் பை சேல் இப்படி போயிட்டே இருக்கணும்டா, ரொட்டேஷன்ல இருக்கணும். நீங்க எல்லாத்தையும் நிறுத்தி விட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது. இப்ப இங்க இருந்து வந்து டிக்கெட்டை போட்டு இங்க இருந்து எங்கேயோ ஃபாரின்ல போய் ஏதோ செலவு பண்ணிட்டு வரான் அப்படிங்கறது எனக்கு புரியுது. அங்க போய் செலவு பண்ணி அந்த எக்கானமியை பூஸ்ட் பண்றான்னு கூட நீங்க சொல்லலாம். பட் செலவு பண்ண தயாரா இருக்கிற ஒருத்தன் செலவு பண்றாங்கிறது வேற. பட் நம்ம ஊர்ல என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாருமே எல்லாத்தையும் பார்த்து தேவையில்லாத பொருட்களும் தேவையான மாதிரியான ஒரு மனநிலைக்கு போய் அவங்களே பிரஷருக்குள்ள போறாங்கல்ல. இதை பத்தி ஏன் பேசுறது இல்லைன்னு தான் கேட்பேன். அது ஓகே. இதெல்லாம் வந்து அவங்க எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட் இருக்குல்ல, அது ஃபாரின் ரிசர்வ்ஸ், இந்த க்ரூட் ஆயில் இம்போர்ட்னால ஃபாரின் ரிசர்வ்ஸ் அண்ட் ஃபாரின் அசெட்ஸ் ரிலேட்டட் வந்து இந்தியாவுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ அந்த ஒரு பஃபரை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணால்
இந்தியா வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியால இதெல்லாம் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லல, மினிமைஸ் பண்ணிக்கங்க தேவையில்லாததை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்ல விஷயம் தான். பிளஸ் இன்னொன்று என்ன அப்படின்னா, இது வரைக்கும் பெட்ரோல் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஏன்னா எல்லா பெட்ரோல் பங்க்கும் வந்து நிறைய ஒரு ஏதோ ஒரு ட்வீட் படித்தேன், அதில் வந்து பர் டே எல்லா கம்பெனிஸ் பெட்ரோல் கம்பெனிஸ் வந்து 1000 crores கிட்ட லாஸ். சரி, இதுக்கு முன்னாடி வந்து க்ரூட் ஆயில் ரேட் கம்மியா இருந்திருக்கும்ல, அப்போ எல்லா நாளுமே அவங்க எல்லாம் பர் டே வந்து 2000 to 3000 crores லாபம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அதில் என்ன பண்ணிருப்பாங்க? இருக்கும், அவ்வளவுதான், ஒன்றும் பண்ண முடியாது. அது எப்படி ஒன்றும் பண்ண முடியாதுன்னு? ஏன்னா அப்போ வந்து வந்துகிட்டு இருந்தது இல்லை நமக்கு. நான் அதுதான் அதை ரிசர்வ்ல வச்சிருந்துருக்கணும்ல. எங்க போச்சு உன் அறிவு மட்டும் கொண்டு போய் குப்பத்தொட்டில போட்டுருவேன், என் அறிவு மட்டும் கொண்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? கரெக்ட். நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்டுக்கு தான் நான் வரேன். இதெல்லாம் அவர் சொன்னாரா, கீழே வந்து மக்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் விட்டுருங்க, அவருக்கு புரோட்டோகால், அதனால வந்து அவர் ஒரு சில விஷயங்களை பண்ணி ஆகணும். ஏன்னா பிரைவேட் ஜெட்டில் போகிறது, பிரைவேட் பிளேனில் போகிறது, புரோட்டோகால், காரு, அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. ஆனால் உங்கள் மினிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, சின்ன சின்ன மினிஸ்டர்ஸ் எல்லாம் தாரில் போகிறது, ஃபார்ச்சுனரில் போகிறது, இந்த மாதிரி போகிறவங்கள பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போக சொல்லுங்கள். அது எங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும், நாங்களும் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு கோரிக்கையை விட்டுருக்காங்க. விச் இஸ் ஃபேர். கரெக்டா? ஆனா எங்க ஊர்ல என்ன பிரச்சனை நான் சொல்றேன்டா, யாராவது வந்து ஒரு பிக் ஸ்கிரீன்ல வராங்க, தியேட்டர் ஸ்கிரீன்ல வராங்க, இல்லாட்டி செவத்துல எல்லாரும் ஒண்ணு கடிக்கிற இடத்துல ஒரு போஸ்டர்ல வராங்க, பார்த்து பழகிட்டேன் அப்படின்னா அவங்களோட நான் போய் கண்டிப்பா செல்ஃபி எடுத்தாகணும். பப்ளிக் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் ஆகும்னு யோசி. ஒரு மினிஸ்டர் இருக்காரு, அவர் வந்து நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிட்டு அவர் வராருன்னே வைப்போம். அதுல எவ்வளவு பேர் அந்த மாதிரி செல்ஃபி எடுக்கிற மாதிரி இண்டிவிஜுவல் ரெஸ்பான்சிபிலிட்டி எங்க ஜீரோல இருக்கு. நீ எடுக்க மாட்டேன், நான் எடுக்க மாட்டேன், எல்லாரும் எடுக்க மாட்டாங்கங்கறியா? நான் இன்னைக்கு அதை இன்ஸ்டாகிராம்ல போட்டேன்னா எனக்கு லைக்ஸ் எல்லும்ல. காஃபி வித் கும்ஸ் லைக்ஸ் பிச்சுக்கும்ல. காஃபி வித் கும்ஸ். கும்ஸ் யார் அது? பார்த்தது இல்லையா? அது இதற்கு தானே ஆசைப்பட்ட பழக்குமார். லைக்ஸ் எல்லாம் பிச்சு கொண்டு பிச்சு கிச்சா பார்த்தா வண்டியை பிச்சு போட்டு வச்சிருப்பான். இல்ல அதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா நம்ம மக்கள் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடம்பரத்தை நோக்கி அதிகமா போயிட்டு தான் இருக்காங்க. ஒண்ணு தேவையில்லாத விஷயங்கள், பப்ளிசிட்டி. அட் தி எண்ட் ஆஃப் தி டே எங்க வருது அப்படின்னா வேலிடேஷன், சீக்கிங் வேலிடேஷன். கரெக்ட் தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்றேனே, நம்ம எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்கணும்னு ஆக்டர் விஜய் இருக்காரு இல்லையா, த கரண்ட் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இனிமே எல்லா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் யூஸ் பண்ணுவேன்னு சொன்னா என்ன ஆகும் இமேஜின் பண்ணிப்பார். ஃபினிஷ் தான். ஆமா, கரெக்ட் தான். புரியுதா? அப்போ இங்க அகைன் நான் இதை தான் சொல்றேன், ரெஸ்பான்சிபிளான அந்த தாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து வரணும். வந்ததுன்னா அதுக்கப்புறம் பெரிய பொசிஷன்ல இருக்கவங்க இறங்கி கீழே வருவாங்க. நீங்க என்ன பண்றீங்க, குதிச்சு செவரகிரி குச்சி கரண்ட் கம்பிலாம் தாண்டி போய் செல்ஃபி எடுப்பேன் அப்படின்னா அது யாரா இருந்தாலும் அப்ப என்ன ஆகுனா, ஒரே கேபினெட்ல 25 மினிஸ்டர் இருக்காங்க. அதுல ஒரு மினிஸ்டர் ரொம்ப புத்திசாலியா இருக்காரு. அவர் வந்து இப்ப எக்ஸாம்பிள் சொன்னா ஜெயசங்கர் இருக்காரு. அவர் எதை பேசினாலுமே சாலமன் பாப்பைய பட்டிமன்ற மாதிரி ஊருக்குள்ள இருக்கிற எல்லா மீடியாவுக்கும் நோஸ் கட் கொடுப்பாரு, ஃபாரின் மீடியாஸ்லாம். அவர்லாம் பப்ளிக் வந்தாருன்னா ரொம்பவே யோசிக்கக்கூடிய ஒரு சில யங் மைண்டு, இல்லாட்டி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மைண்ட் எல்லாம் அவரை பார்த்தாலே ஆயிடுவாங்க. அப்படி பார்த்தா 2-3 பேர் தான் வருவாங்க. அங்கதான் ட்விஸ்ட். இப்ப அந்த 2-3 பேருக்கு நான் என்ன பண்றேன்னா ஸ்பெஷல் பிரிவிலேஜ் கொடுக்குறேன்னு வை. நீங்க கார்லயே போங்க, நீங்களும் பப்ளிக்ல வரவேன். மீதி இருக்கிறவனுக்கு அப்படி திரும்ப இருக்கும், அவன் மட்டும் என்ன பெரிய ஆளா, நானும் மினிஸ்டர் தானே. எல்லா இடத்துலயும் இது ஆரம்பிக்கண்டா, ஈகோங்கிறது வந்து எல்லா இடத்துலயும் சுத்தம். சரி, அதான் என்ன சொல்றேன், எல்லாம் கரெக்ட் தான். அப்படின்றது வந்து கொஞ்சம் இந்தியாங்கிறது வாயில வேற வருது, கஷ்டம் வேற வருது, அசிங்கம். நீ என்ன பண்ணு, முதல்ல வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் திருத்துங்க. சரியா? நடக்கிற காரியமா நடக்கணும். இப்ப நீ என்ன பண்ற? இப்பதான் வர வழியில அங்க என்ன இருந்தியா ரோட்டு வாசல்ல? இல்லையா? இல்லடா, கிளாப் தட்டிட்டு இருந்தியா? இடம் பொருள் லேவல் இருக்குல்ல. அப்புறம் அது வந்து இப்போ எல்லாருக்கிட்டையும் நான் இதை எதிர்பார்க்க முடியாதுன்னு நீ எப்படி சொல்ல முடியும்ன்ற? எதிர்பார்க்க முடியாதுங்க. பப்ளிக்லயே நிறைய பேர் இருக்கானுங்க. இத கேஸ் ஆகி ட்விட்டர்ல வந்திருக்கு, என்ன பண்றது? அதுதான் நான் சொல்றேன். இப்போ திருந்தணும்ல, கொஞ்சம் கூட நான் திருந்த மாட்டேன். ஆனா ஆல்ரெடி வந்து பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்க எல்லாம் அவங்க என்ன மாதிரி ஃபீல் பண்றாங்கன்னு பார்த்தோன்னா, ஆமா இவனுங்களே எதையும் கண்டுக்கிறதே இல்லை அப்படின்ற அலட்சியம் அவங்களுக்கு வர காரணமே கண்டுக்காம இருக்கிற கீழே இருக்கிற ஆளுங்க தான். அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நான் கரெக்டா இருந்தேன்னா நான் யாரா இருந்தாலும் தைரியமா போய் கேள்வி கேட்க முடியும். அப்ப நானே கரெக்டா இருக்க மாட்டேன். நானே என்ன பண்ணுவேன்னா, லைசன்ஸ் எடுக்கணும்னா அந்த டிரைவிங் ஸ்கூல்ல 10,000 கொடுத்தா லைசன்ஸ் வந்துருமா? சரி, அப்ப அங்க கொடுப்போம். கரெக்ட் தான். அப்படி இருந்தா அப்புறம் எப்படி நான் போயிட்டு அதுக்கப்புறமா வந்து டிராபிக் ரெகுலேஷன்ஸ்ல வந்து போலீஸ் பிடிப்பாங்க. அப்ப மட்டும் சட்டை அது எப்படி சார் நீங்க என்ன பிடிக்கலாம்? இந்த இடத்துல தெரியாவே போர்டு இல்ல. டேய், நீ லைசன்ஸ் எடுத்ததே எப்படி எடுத்தேன்னு மறந்துட்டியாடா தான் இருக்கு. கரெக்ட் தான்.
என்ன பண்றது? என்ன பண்றதோ சரி, இதெல்லாம் கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்க. அதுதான் நான் கேட்டுக்கிறேன். நான் என்ன கேட்கறேன்னா, நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட அப்பா அம்மா தலையில 4 தட்டி கொஞ்சம் வழங்கா இருந்து தான் தொலையேன், டார்ச்சரா இருக்குது, சின்ன பையன் நான் சொல்லக்கூடாது, நீங்க என்ன சொல்லி வளர்க்கணும், அப்படியே ரிவர்ஸ்ல இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லி நீங்க பேச ஆரம்பிங்க. தப்பு இல்ல. சிவா மாமாக்காக இது ஒண்ணுத்த பண்ணுங்க. சிவா தாத்தான்னு கூட வச்சுக்கோங்க, அவருக்காக சரி. நம்ம எதுக்கு வந்தோமோ அதை பேசுவோம். அதான் எல்லாம் ஈவில வந்ததுதான் இந்த தாத்தா எல்லாம் சாதாரண விஷயமா. ஃபர்ஸ்ட் மோடி தாத்தா வந்தாரு, இப்ப சிவா தாத்தா வந்திருக்காரு. சிவா மாமா ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கட்டும், தாத்தாவே இருக்கட்டும், அதே போதும். சரி. இப்போ இந்த ஏப்ரல்ல வந்து அதிக சேல்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் கம்பெனி எது அப்படின்னு பார்த்தா நம்ம கம்பெனி தான். ஓ, டிவிஎஸ்ஸா? அது நிறைய பேர் கேட்பாங்க. இப்போ நம்ம கம்பெனினா அந்த ஆள் என்ன, அவருக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அதேதான் அப்பாச்சி பிடிக்குங்க. அதனாலங்க நான் அப்பாச்சில 160 FI வச்சிருந்தேன். நம்ம ஆளுக்கு வந்து RTR ஃபுல்லா பிடிக்கும், இவனுக்கு RTRல 180 ரொம்ப பிடிக்கும் இவனுக்கு. அந்த மாதிரிலாம் இருந்தது. எனக்கும் RTRல ABS ஓட அந்த 180 300 எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அது வந்து இப்போதைக்கு வெறும் ஆன்லைன்ல மட்டும் தான் பார்க்க முடியுது, நேர்ல பார்க்க முடியல. ஆனா கிளாசிக் 180 இன்னும் இருக்குது தானே, பழைய கிளாசிக் 180 இருக்குது. இல்ல அதை தூக்கிட்டானுங்க, டிசைன்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த பழசு ஆனா நல்லா இருக்கும்டா, அந்த டூம் ஒயிட். அது எங்க கிடைக்கும்? கிடைக்கும் 70,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்குலாம் கிடைக்குது. எந்த அளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தெரியல. எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னா வீல்லாம் தனியா இருக்குமா? நெக்ஸ்ட் யாரு? பஜாஜ். எப்பயுமே இந்த டிவிஎஸ் பஜாஜ் டிவிஎஸ் ஹீரோ. ஆனா ஹீரோ தான் வந்து பெட்ரோல் மேல இருப்பான். 4வது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பெட்ரோல் ஹீரோ 4வது தள்ளப்பட்டிருக்காரு ஈவில. ஆனா ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு 4 இயர்ஸ் பேக் 5 இயர்ஸ் பேக் போனா எல்லா டெலிவரி வண்டியுமே ஹீரோ தான். நிறைய ஹீரோ தான் டெலிவரி வண்டி வந்து. ஏன்னா இவன் தான் பாத்தீங்கன்னா டெலிவர் பண்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்கும். இன்னொன்னு என்னன்னா 25 km ஸ்பீட் தான் போகும். அந்த கிரீன் போர்டு ஈவின் மட்டும் தான் இருக்குமே தவிர ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் பண்ண வேணாம். ஒரு சைக்கிள் மாதிரி ஆன பைக். கரெக்ட். தேர்ட் வந்து ஏத்தர், ஃபோர்த் ஹீரோ, ஃபிஃப்த் ஓலா. ஓலா 12,000 வித்துருக்கு. என்னால நம்ப முடியல யாரும் இன்னும் அதை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அது ஒண்ணுலடா, அந்த காஸ்ட்டுக்கு வேற யாருமே தரது இல்லையே. என்ன காஸ்ட்டுக்கு? அதை விட கம்மியாலாம் தராங்கல்ல. அப்படி இல்லடா, ஓலா வந்து பேருக்கு ஏத்த மாதிரி பயங்கர பில்டப்பா இருக்குல்ல. ஓலா தான் இருக்கு, என்ன பண்றது? ஆமாடா, அதுதானே அரசன் படத்துலயே சொல்லியாச்சுல, நான் சொல்றது பூரா ஓலே அந்த மாதிரிதான். எல்லாம் ரியாலிட்டி தான். ஆமா, வெட்டினவன் செத்தவன் எல்லாம் ரியாலிட்டி தான். இதுல பாருங்க, ஓடி அப்டேட் வந்து நடு ரோட்ல பஸ் முன்னாடி நின்று செத்தவன், சைடுல ரோடு ஒரு மணி பேட்டரி எல்லாம் ரியாலிட்டி தான். ஆனா நான் சொல்றதெல்லாம் ஓடுங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் வந்து இப்போ 750cc பைக்கை வந்து லான்ச் பண்ண போறாங்க. நம்ம ஊருக்கு எதுக்கிட்ட அதெல்லாம் இல்லை எனக்கு புரியல. ஆல்ரெடி அங்கங்க மோதி கவட்டைக்குள்ள எல்லாம் விட்டு எடுக்கிறானுங்க. 750cc நம்ம ஊருக்கு எதுக்கு? வந்து ரைடர்ஸ்க்கு, டூரர்ஸ்க்கு, ஃபாரின்ல விற்கிறதுக்கா? இங்க ஃபாரின்லயே விற்கிறாங்க. நமக்கு ஃபாரினுக்கு ஓகேங்க, நீங்க என்னன்னாலும் கொடுங்க. ஃபாரின் ரோட்ஸ் எல்லாம் பாக்குறேன் 5 லேன் 6 லேன் போகுது. 6வது லேன் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நம்ம ஊர்ல எப்படி இந்த சிக்னலுக்கு முன்னாடி அலர்ட் பண்றதுக்காக வெள்ளை கலர்ல ஒயிட் சிமெண்ட் மேடா தூக்கி போட்டு வச்சிருக்காங்க, டக்குன்னு அடிக்குது இப்பெல்லாம். அந்த மாதிரி வந்து சைடு லாஸ்ட் லேனே அப்படிதான் இருக்கும். ஏன்னா அன்கான்சியஸாவோ இல்லாட்டி தூக்கத்துல யாராவது வண்டி ஓட்டினாங்கன்னா அங்க போயிட்டு அலர்ட் ஆகி உரமா பிரேக் அடிச்சு பாடி ஆயிடுவாங்க. இல்ல பிரேக் அடிச்சு நின்றுவாங்க. அது தூக்கி அடிக்கல டக்கு டக்கு டக்குன்னு. இல்லாட்டி கிரேவலா இருக்கும் பாத்திருக்கியா ரோடு லாஸ்ட் லேன் வந்து அந்த மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா முழிச்சிருவாங்க, ஆக்சிடென்ட் தவிர்க்கலாம். நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்குது. இப்போ ஆக்சுவலா இந்த மாதிரி இந்தியால வந்து இப்போ இது ஹிமாலயன் 750cc இருக்குல்ல, இதே மாதிரி வந்து கான்டினென்டல்ல வந்து 750 வரப்போகுது. இன்டர்செப்டார்லயும் 750 வரப்போகுது. என்ன சொல்றோம்? 1500 பண்ண சொல்லு. 1500லாம் இப்போதைக்கு வராது. இதையே வந்து இன்னும் 2-3 வருஷம் ஓட்டுவாங்க. இந்த மாதிரி 750cc ஏன் வருது அப்படின்னா, என்னோட பர்ஸ்பெக்டிவ்ல இப்போ நிறைய பைக் வந்து மோஸ்ட் ஆஃப் த பைக் இருக்குல்ல, இப்போ இது வந்து வெறும் சிங்கிள் சிலிண்டர் தான். ஸோ பவர் என்னதான் 40-45ன்னு போனாலும் ஒரு செட் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு நிலைமைக்கு போனோடனே எல்லா பைக்குமே வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சிருது சிங்கிள் சிலிண்டர் அப்படின்னால. 45 bhp இருந்தாலும் 120க்கு மேல போனா அந்த பைக் வந்து எப்படி சொல்றது, வைப்ரேஷன் வரும். பிக்கப்லாம் பயங்கர அல்ட்டியா இருக்குது, டக்குன்னு 100 போயிடுது. ஆனா அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இன்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகுது. ஸோ அதனால ரொம்ப தூரம் அப்படி போய்கிட்டே இருக்கும்போது பாடி வந்து ஃபேட்டிக் ஆகும். பைக்குக்கு வந்து இந்த இன்ஜின் சீஸ் பெருசா ஆகிறது இல்லை, ஆனா சீஸ் ஆக வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஒழுங்கா நம்ம பார்த்துக்கல அப்படின்னா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கோசரம் ஹையர் சிசி பைக்கை ட்வின் சிலிண்டரில் போட்டு விட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு பவரோடையும் நல்ல ஒரு டார்க்கோடையும் கொடுத்துட்டோம் அப்படின்னா கம்ஃபர்ட்டுக்கோசரம் தான். மோஸ்ட்லி கம்ஃபர்டபுளாக நம்ம ஒரு டூரிங் போகிறோம், கம்ஃபர்டபுளாக பவர்ஃபுல்லாக ஒரு பைக்கில் மிஷினில் ஒரு டூரிங் போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணு, ஒரு 5 லட்சம் 6 லட்சத்துக்கு கார் இருக்கும், டூரிங்
போலாம். ஆமா ஆனா பைக்ல போறது கார்ல போறதுன்னு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. உண்மைதான். இதுல சாகிறதோட அதுல கொஞ்சம் கொடூரமா தான் சாகணும். உண்மைதான். இதுல போனா அட்லீஸ்ட் சீக்கிரம் செத்துடலாம். அவ்வளவுதான். அதுல வந்து சில சமயம் கால் மட்டும் கட் ஆகும். நல்லா இருக்கும். இதுலன்னா உயிர் ஒரேடியா போயிடும். கரெக்ட். அதுக்கப்புறம் கார் போனோம் அப்படின்னு சொல்லுவாங்க, தலை 2ஆ போகும். எதுக்கு அதெல்லாம் அவ்வளவு கஷ்டப்பட்டு? இதுன்னா என்ன ஆகுறது? இல்ல நம்ம ஓட்ட போறது என்னமோ டாடா நானோ லெவலுக்கு தான். அதுல என்னத்த தலை துண்டா போறது, கால் போயிட்டு போறதுன்னு பொறுமையா ஓட்டுறதுக்கு வழி இருக்கா? ஓட்டுறதுன்றது ஒரு விஷயம். எனக்கு நான்லாம் சொல்றேன்ப்பா, நான்லாம் பிஎம் ஆனேன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா ஸ்டேட்டுக்குமே கம்பல்சரி டிவிஎஸ் 50 தான் இனிமே வண்டி. முடிஞ்சா பண்ணி ஓட்டு, இல்லாட்டி உனக்கு வண்டியே கிடையாது. நடந்து போ, சும்மானா எதையாவது ஓட்டிட்டு வருது. தார்லாம் கிடையாது. தார் ரோட்ல நடக்கிறதுக்கு தார் செருப்பு தரேன், போட்டுட்டு திரி. ஓட்ட தெரியாம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து எல்லாரும் மேலேயே ஏத்துறது. இதே வேலையா போச்சு. ஸோ 6 ஸ்பீட் கியர் பாக்ஸோட இந்த ஆகஸ்ட்ல லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. இதுல வேற இந்த மாதிரிலாம் ஏதாவது சொன்னோன்னே ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, பிற்போக்குவாதீங்க, இவர் பிரிமிட்டிவா யோசிக்கிறாருங்க. எப்படிங்க கண்ட்ரி டெவலப் ஆகும்? டெவலப் ஆனா எனக்கு புரியல. டெவலப் ஆனா சாகும் போது நான் என்ன எப்படி சாவேன் எனக்கு தெரியல. செத்தா எப்படியா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. எண்டு கார்டு ஒரே மாதிரி இருக்க போது. இதுல வேற டெவலப் ஆகி எண்டு கார்டு போடுறதுக்கு அமைதியா நிம்மதியா நிதானமா ஜாலியா டிம் குக் சொல்றாப்புல இயற்கையோட போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து எண்டு கார்டு போட்டுக்கிறேன். கரெக்ட் தான். சும்மா இவனுங்க டார்ச்சரே பெரிய டார்ச்சரா இருக்கு. சரி, இந்தியால இந்த வருஷம் ஸ்ட்ராங்கா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கோம். OnePlus நாட் CE6 இல்ல OnePlusோட ஓவரால் இந்தியால தான சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆமாடா, இது வரைக்கும் ஸ்டேட் ஸ்டார்டட் ஸ்ட்ராங் ஸ்டேட் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா நாடு 6ம் ஓரளவுக்கு ஓகே, ஸ்டாக்கு தான் இருக்க மாட்டேங்குது. இப்போ CE6 லைட் வந்துருக்கு இல்ல, நாடு 5லாம் அவ்வளோதான் காலி. ஸோ இப்போ ஸ்டாக்கும் இருக்க மாட்டேங்குது. அடுத்து என்னன்னா OnePlusல வந்து 13R நல்ல சேல்ஸ் போயிட்டு இருக்கு. 13R இன்னும் சேல்ஸ் போயிட்டு இருக்கு. 15R சேல் ஆகுது. ஆனா 13R நல்லாவே சேல் ஆகுது. 13 வந்து இப்போ டீல்ல 55K கிடைக்குது. ஸோ யாரெல்லாம் வந்து கேமராவை பெரும்பாலும் ஒரு பெரிய ப்ரிஃபரன்ஸா வைக்கலையோ அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எல்லாரும் அதனால வந்து OnePlus ப்ரிஃபர் பண்றாங்கிறத என்னால பார்க்க முடியுது. ஸோ இதெல்லாம் தாண்டி ஸ்னாப்சீட் 4.0 பாத்தியா எப்படி இருந்தது? ஸ்னாப்சீட்ல 4.0 வெர்ஷன் அப்டேட் வந்துருச்சு ஆண்ட்ராய்டுக்கு. ஸோ UI வந்து இன்னும் கொஞ்சம் ரீஃபர்ப் அப்படியே நல்லா ரெஃப்ரெஷ்டா கொஞ்சம் நல்லா ஐபோன் மாதிரி இருக்கா இல்ல அதோட நல்லா இருக்கு. நிறைய புது ஆப்ஷன்ஸ் நிறைய அனிமேஷன்ஸ்லாம் இருக்குன்றீங்க. ஆமா, புதுசா நிறைய ஆப்ஷன்ஸ் ஆட் ஆயிருக்கு. நீ ஸ்னாப்சீட் ஓபன் பண்ணா ஐபோன்ல இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ இதுல இருக்குங்க பாரு. ஆல்ரெடி நான் ஓபன் பண்ணதெல்லாம் இங்க இருக்கு பாரு. ஓகே. ஆமா, ஸோ நான் டேரக்டா கேமரால இருந்து போட்டோ எடுத்தோம் இதுல போடலாம். அப்படி இல்லை நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அப்படியே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிட்டா இதில் நான் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ சும்மா எடுத்து உள்ளே போடுறேன் அப்படின்னும் போது இந்த பையன் ஃபோட்டோ போடுவோம். இங்கே பேர் ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்கு பேர். இங்கே வந்து மெயினானது ஹீலிங் எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே வந்துருக்கு. என்ன முன்னாடி எப்படி இருந்தது? இப்படிலாம் இருக்கவே இருக்காது, காட்டவே காட்டாது. அப்படியா? டேரக்டாக டூல்ஸ்ன்னு மட்டும் இருக்கும். ஆமாம், இப்போ டூல்ஸை கிளிக் பண்ண எப்படி இருக்கு பேர். ஆளு, ரீஃபைனு, ஃபிக்ஸு, ஸ்டைலு, அது நிறைய நியூ இருக்கு பேர். டிஹெச் கலரு, புது ஆப்ஷன்ஸ்லாம் ஃபிக்ஸ், இதெல்லாம் எடிட் பண்ணுறவங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதான் ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. கொஞ்சம் பார்க்கறதுக்கும் புதுமையாக இருக்குது. ஸ்டைல்ஸும் புது ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸ்டைலில் கொஞ்சம் நிறைய புது ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. ஓ ஆமாம், கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்போ பார்க்கறதுக்கும் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குதுப்பா. அதான்ப்பா, என்ன சொல்கிற? கரெக்ட் தான். ஓகேயா? கரெக்ட் தான் சாமி. பாரு எப்படி அழகாக டக்குன்னு முடிச்சான் பாரு. ஸ்டேஷன் சென்சேஷன் சூப்பரா மேலே அந்த எல்லாத்தையும் உருவிட்டு விட்டான் பாரு. செம்மங்க. அப்படியே இவனையும் அழிச்சு விட்டுருங்க, அவ்வளோதான். ஆடா பாவிகளா அப்படி நினைப்பான். இதுக்கு எதுக்கடா இதை எடிட் பண்ணீங்க? ஓகே, ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் ஆனால் இருக்கு. ஓகே, ஆமாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னைக்கான நியூஸு. வேற சில நியூஸ் அண்ட் பொது கருத்துக்களோட இன்னொரு பதிவில் சந்திப்பதற்கு விடைபெற்றுக்கொள்வது சிவபரணி, விக்னேஸ்வர். பார்க்கலாங்க. பாருங்க, எதையுமே சீரியஸா எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்ல வரல. அதே சமயம் வெறுமனே சீரியஸா மட்டுமே எடுத்துக்கிட்டு வாழ்க்கையை ஓட்டணும்னு சொல்ல வரல. கொஞ்சமாவது